மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பர்களே. அது பக்கத்திலே கைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையே கொஞ்சம் கொடுத்துருங்க நண்பர்களே. ஏண்டி இன்னும் மாட்டி பறிச்ச முடியல? இன்னும் போட்ட பட்டையே அழிக்கலையே. அப்போ இன்னும் பறிச்ச பேப்பர் வரல போலுக்கு. சரி, பாஸா ஃபெயில் ஆட்டி எவ்வளோ எங்க பாஸ் ஆயிருப்பாள்வே. ஏண்டி உங்க கூடயே சுத்துவல மீனா, அவ ஊர்ல இருந்து வந்துட்டாளா? எப்படி அவ உங்க கூட்டாளியாச்சே, நீங்க இல்லாம தான் அவளால வாழ முடியாத. எப்படித்தான் 4 பேர் அவளை பிரிஞ்சு கிடைக்கலோ தெரியல. போ கிளவி நம்மள உஸ்பேத்தி பாக்குதே. ஏண்டி மீனாக்கு சடங்காவதுக்கு ஊரே இல்லைன்னு அவ பாட்டி வீட்டுல போய் சடங்கா இருக்கா. உங்க கூட இருந்தாவது உங்களுக்கு நேரம் போயிருக்கும், அவளுக்கும் நேரம் போயிருக்கும். பல்லாங்குழி ஏதாவது விளையாண்டுருக்கலாம். எடுபட்ட பையா உள்ள பாட்டி ஊர்ல போயில சடங்கா இருக்கா. போ எடுபட்ட கிளவி நம்மளை எப்படி எல்லாம் ஓட்டுது பத்தியா. பக்கத்துலதான் கல்லறை தோட்டம். இது உங்க பாட்டி இழுத்துட்டு கிடந்தால போயிட்டால. எப்படி நம்ம ஊர்லயே நமக்கு சரிக்கு சமமா பேசுறது இந்த கிளவிதான். போட்டு தள்ளிடுவோமா? கிளவி பத்தி தெரிஞ்ச மட்டும் இந்த பிளான போடுற இல்ல. என்ன பறிச்ச பேப்பர் வரலையாட்டி? எப்ப நின்று பட்டையெல்லாம் அனுப்பியா? பட்டைய போட்டுட்ட மட்டும் பாசாட்டி ஆகுறியா? எதுக்கிட்டு என்னையோ போ. கிளவி கருணாக்க திறந்துட்டா. இனி நான் எப்படி பாஸ் ஆவேன்? ஆனா உங்களையும் அடக்கிறதுக்கு இந்த ஊர்ல ஒரு பைய பிறக்காம இருந்திருக்கான் பாரு. உங்களெல்லாம் அடைக்காததுக்கு ஏன் எங்கெங்க பிறந்திருக்கானோ தெரியல. போ கெட்டுப்பட்ட கிளவி, நாங்களே பாஸ் ஆனாதான் அடுத்து படிக்க முடியும், இல்லைன்னா கல்யாணம் கட்டி கொடுத்துருவோம்னு நெருப்பு கட்டிட்டாலேதான் கிளவி நம்மளுக்கு சாபம்ல விட்டுக்கிட்டு இருக்கா. நீங்களா போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் சரிடி. 4 பேரும் 4 திசையில வாக்கப்பட்டு போனீங்கன்னா என்னட்டி பண்ணுவிய? நீங்களும் வடிவுப்பட்டு என்ன பண்ணியா? அங்க ஒரே ஊர்ல வாக்கப்பட்டோம். ஒரே ஊர்ல வாக்கப்பட்டீங்களா? கிழவனை போட்டு தள்ளிட்டு ஒன்னா உட்கார்ந்துருக்கீன்னு சொல்லுங்க. நீங்க பண்ணதான் நாங்களும் பண்ண போறோம். இவளுக்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். போட்டு தள்ளிட்டு வந்தா வந்துருவாள். மீனா இல்லாம எப்படி இருக்கிய? மொட்டைப்பா பாத்தி இல்லாம நீங்க எப்படி இருந்திய? உனக்கு போய் ஊருக்குள்ள ஊமன்னு பேரு. இவள் அந்த ஊமை என்னன்னா பாக்கா. ஏண்டி அலெக்ஸ் உங்ககிட்ட போய் ஆசுவானா? என்ன எல்லாரும் இவளை பார்த்து அலெக்ஸ் அலெக்ஸுங்காவ? சேம் டவுட், எனக்கும் அதே டவுட் தான் இருக்கு. எதுக்காக இந்த ஆதிரப்பவுளிய பார்த்தா மட்டும் எல்லாரும் அலெக்ஸ் அலெக்ஸ்ன்னு சொல்லுதாவ? ஊருக்கே புரியுது, நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. உங்க சோழிய பார்த்துட்டு போவாங்க. சரி, எங்க சோழியமா அடுத்த தெருல தான். சரி வாரம் பக்கத்து தெருல மாரியம்மக்கா இருக்காவல, அவியலுக்கு என் மருமக பியான்னு பாத்துக்கிட்டு இருக்காளாம். என்ன சொல்லுத? தாய, நீங்க இருக்க ஊர்ல மாமியார் மருமக ஒண்ணா எப்படி பாத்தீங்களா? சீக்கிரம் போங்க. இந்தா போயிட்டு பயப்படாம நான் பாத்துக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. உங்க அப்பா பாத்துட்டாவ. நான் இதுக்குத்தான் உள்ள வரமாட்டேன்னு சொன்னேன். சரிடி, என்னைக்கு நான் தெரியாதானே போதே. இதெல்லாம் மூடி மறைக்கிற விஷயமா? இன்னைக்கு நாள் தெரியாதான் போது. நான் பாத்துக்கிட்டேன், நீ சும்மா இரு. என்னானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். நான் பாத்துக்கிறேன், பயப்படாம இரு. ஓ, நான் உன் அண்ணனுக்கு பொண்ணு பாத்துட்டு வந்தா நீங்க குடுத்தன பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பா கத்தாதீங்கப்பா. கத்தாதீங்களாவா? அப்பா புண்ணாக்கு வாங்க வந்தாப்பா. புண்ணாக்கு வாங்க வந்தாளா? ஆமாப்பா, கடையில இல்ல, அதான் வீட்டுக்குள்ள இருக்கு, எடுத்து தாரேன் வான்னு கூட்டிட்டு வந்தேன். ஏது இடுப்புல கைய வச்சு? அச்சோ, நான் இதை மறந்துட்டேனே. இல்லப்பா, எங்க சும்மா இருங்க. இங்க கை வச்ச தெரியாத போக்கு. இல்ல, என்ன பார்த்தா கேன பைய மாதிரியால தெரியுது உனக்கு. புண்ணாக்கு வாங்க வந்தாவா? ஆமாப்பா, நிஜமாதாப்பா. நாங்க 2 சேர்ந்து அந்த பாருங்க, அந்த புண்ணாக்கு சிந்தி கிடக்கு பாருங்க, 2 பேரும் சேர்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தோம். இதை நான் நம்பணும். ஏலே, பெரியவனுக்கு கல்யாணத்து முடிக்க முடியும். நீ எதாவது வேண்டாத வேலை பார்த்தேன்னு வச்சுக்க, கண்டு துண்டமாக்கிடுவேன். இல்லப்பா, ஐயோ, நீங்க தப்பு நினைச்சிட்டு இருக்கீங்க. சரி, போ, நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையா? நீ நான் சமாளிச்சுக்கிறேன், நீ போ. நீ தைரியமா போ, ஒன்னும் வெளியில தெரியாது, நான் பாத்துக்கிறேன், நீ போ. ரெடியா இல்ல? வேற முத்தம் கொடுங்க. கொடுக்குற நேரத்துல எங்க அப்பா வந்துட்டாங்க. இன்னைக்கு ஏதாவது நடந்திருக்கும்னு நினைச்சேன். புண்ணாக்கு தான்ப்பா அள்ளிக்கிட்டு இருந்தோம், நீங்க வேற ஏன்பா?
புண்ணா தள்ளிட்டு இருந்தியா இல்ல கட்டிக்கிட்டு என்ன இருந்ததுல? இல்லப்பா, சாக்குல இருந்து சிந்திச்சு அதான். இங்க பாரு, பெரியவனுக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல. நீ அதுக்கு முன்னாடி எதுவும் வேண்டாத வேலை பார்த்துட்டு போயிடாத. இல்லப்பா, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கப்பா. சும்மா இருங்கப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லப்பா, இந்த புள்ள கிங்ஸின் பையன் பாரு, அவனை பார்த்து படிச்சுக்க. வீட்டுக்கு ஒருத்தன் இப்படி கிடக்கான். எச்சை, கொடைக்கு போறேன். நீ கடையை பார்த்த லட்சணம்னா போதும். எவ்வளவு நேக்கா கோத்து விட்டுட்டு போயிருக்கான். நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எப்படி கோத்து விட்டு போயிட்டான். இவன் அந்த புள்ள விரும்புவான்னு தான் நினைக்கேன். சீக்கிரம் பெரியவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அவன் ஆளு கொஞ்சம் வாட்ட சட்டமாயிட்டான். சும்மா ஏதோ ஒரு புள்ளைய பார்க்க முடியல. அவனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாவது பொருத்தமா பார்க்க வேண்டியிருக்கு. அவன் ஆளு இத்தான் உயரத்துல வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு இடத்துலயும் பொண்ணு கிடைக்க மாட்டுக்க. உள்ளூர்ல ஏதாவது பார்க்கலான்னு பார்த்தா இந்த புள்ளையதான் நான் பேசலான்னு நினைச்சேன். இவன் கூட்டுட்டாலே தானே. என்ன மாப்பிள்ள, லவ் லெட்டர் கொடுத்து விட்டு 3 நாள் ஆகுது. அந்த புள்ள ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்குது. 3 ரூபா வேற வாங்கிட்டு போனாலுங்க. நான் அதான் சொன்னேன், கடைஞ்செடுத்த கேடி பைய உள்ளு, கில்லாலங்கடி கேடி பைய உள்ளு. கில்லாடி கேடின்னு தெரிஞ்சு நீ 3 ரூபா தூக்கி அந்த பையோடையில கையில கொடுத்த பத்தியா? இல்லையே, நான் கரெக்டா கொடுத்துருவேன் வச்சுல. எனக்கு இன்னொன்னு இல்ல, அவளுக்கு ஆதாயம் இருக்குல்ல, அடுத்தடுத்து லவ் லெட்டர் கொடுக்க வேண்டியது இருக்குமே. இல்ல கொடுத்துருப்பாளுல, இந்த புள்ளதம்ல என்ன பிடிக்கலன்னு சொல்லுது நினைக்கிறேன். அது எப்படி மாப்பிள்ள, நீ தான் ஆள் அழகு போல இருக்கிய, ராஜா மாதிரி இருக்கிய. இப்போ உள்ள பையில எங்களா ராஜா மாதிரி இருந்தா பிடிக்குது, பொறுக்கி மாதிரி இருந்தா பிடிக்குது. அப்ப என்னெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுத? நான் சொன்னதே பொறுக்கிய. டேய் இருடா, நான் லவ் லெட்டர் கொடுத்துட்டு ஏதோ எக்ஸாமுக்கு பாஸ் ஆகிற மாதிரியே வந்து நின்னுகிட்டு இருக்கேன். ஏலே, அந்த பிள்ளை போதுல. பொறுக்கி பைய, இவளுக்கு இதே வேலையா போச்சு. வா, நம்ம அந்த சைடா போவோம். ஒரு கொடைக்கு கூட போட மாட்டேன், பின்னாடியே வந்துதானே நாக்க தொங்க போட்டுக்கிட்டேன். என்ன மாப்பிள்ள, நான் லவ் லெட்டர் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த பிள்ளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குதே. மாப்பிள்ள பேசாம கேட்டுரு. லவ் லெட்டர் கொடுத்ததுக்கே திரும்பி பார்க்க மாட்டேக்கா. நான் இப்ப கூப்பிட்டு கேட்டேன், செருப்பால கட்டி அடிச்சு விடுவா. ஊரே என்ன காரி துப்பிடும் மாப்பிள்ள. நான் லவ் லெட்டர் எல்லாம் கொடுத்தேன்டா. எதுக்கோ முயற்சி பண்ணி பாரு. பொறுக்கி பைய, எப்படி கூப்பிடுதான் பாரு. தெருவுல ஒரு பொம்பளை போய் போக முடியாது. மூஞ்சி முகலையும் பாரு. லவ் லெட்டர் கொடுத்தேன ஒண்ணு இல்ல. மாப்பிள்ள என்ன பத்தி முறைக்க மாப்பிள்ள. என்னது? பாடி அந்த பொறுக்கி பையல என்னடி பேச்சு? வா, வந்துட்டானுங்க. பின்னாடியே வரத பார்த்தா மொட்டை நறுக்கிட்டு விட்டுறேன் ராஸ்கல். மூஞ்சி முகலையும் பாரு. ஒருவேளை என் காதலை நிராகரிச்சுட்டாலோ? ஏல, நம்ம ஒரு பிள்ளை பத்தா தெரியுமல, அதான் ஒத்தனையும் ஏறெடுத்து பார்க்காதவல. பார்த்தா மட்டும் என்ன காதலிக்கன்னு சொன்னா மட்டும் வீட்டுல சேர்த்தா வைக்க போறாவ. எப்படி இன்னொத்தனுக்கு கட்டி வச்சிருவாவ. அதுக்கு நாமளே இன்னொத்தனை பார்த்து கட்டிட்டு போயிடலான்னு அந்த பிள்ளை முடிவு பண்ணிட்டு. ஏல, அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. மெயினா எனக்கு எப்படி பிடிக்கும் தெரியுமா? அந்த பிள்ளை அழக பார்த்து, அந்த பிள்ளை கூந்தலை பார்த்து நான் காதலிச்சேன். குதிரவாளி போட்டிருப்பா பாரு, எப்படி இருக்கும் தெரியுமா? மாப்பிள்ள, அவ சடங்குக்கு நாதாமல எல்லாமே செஞ்சேன். பந்தல்காரம் கூட இருந்தது, ரியாடியா கட்டினது எல்லாம் நாதாமல. எப்படி நான் ரியாடியா கட்டினது தெரியுமா? எப்படியாவது காதலிச்சிருங்கிற நம்பிக்கை தான் அதெல்லாம் நான் கட்டினேன். சரி சரி, அவ இப்பதானே முறைச்சிருக்கா, திரும்பி பார்த்திருக்கால, அடுத்து சிரிப்பா. இரு, நான் அந்த பகுதியில பாத்துட்டு வரேன். 3 ரூபா வாங்கிட்டு போனாலுவ, என்னாச்சு நான் கேட்டுட்டு வரேன். அதுவரை ஒரே பக்தி மயமா அலைஞ்சிட்டு இருக்காளுவ. அடுத்த எக்ஸாம் வந்துட்டு அது ஒரு வாரமா சுத்திக்கிட்டு தான் இருக்காளுவ. கடைசி எக்ஸாம் போலுக்கு ரொம்ப பக்தி பரவசமா சுத்திட்டு இருக்காளுவ. இல்ல, நான் போய் பாத்துட்டு வரேன். இந்த காதலிப்பான நாய் அடிப்பான சமக்கிற கதை தான்ப்பா இதெல்லாம். நாளை எங்க வீட்டுல நோகாம ஒரு பொண்ணு பார்த்து வச்சாவளா, 50 பவுன் ரொக்கம் வாங்கினாவளா, அவன் நகை நெட்டு வச்சு செங்கம்மால வச்சமா, முதலாளியா வாழ்ந்தமான்னு வாழதை விட்டுட்டு காதலுக்கு இதழ்னுக்கிட்டு என்னத்த சொல்ல. கேடுபட்ட கிழவி, என்னட்டி நம்ம பொழப்பு இப்படி ஆயி போச்சுது. கையில வேற நாளனா கூட இல்ல. நம்ம வேற ரொம்ப சோகமா இருக்கோம். ஏதாவது கழுக்குனா இழந்தம்பளம் டைனு தின்னாவாத சோகம் போவோம். இப்ப அதுக்கும் வழி இல்ல. உண்டியில கை வைக்கலான்னு பார்த்தா ஊரே உசாராயிட்டு. கடன் வைக்கலான்னு பார்த்தா நம்மள நம்பி ஒரு பையவுல கடன் வைக்க மாட்டேக்கு. எப்படி நெல்லு பறக்க போமா? வேற வழியே இல்ல, உழைச்சாதான் திங்க முடியும். அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். நெல்லு பறக்கிறதுக்கா குனிஞ்சி பறிக்கி வேலை செய்யணுமே. நானே வீட்டுல சாணி அல்லதுக்கு மாற்றப்பட்டு தான் இப்படி தெருவா சுத்திட்டு இருக்கேன். எங்க அம்மா என்ன அடிக்கிறதுக்கு வாரியில கொண்டுட்டு தேடிட்டு அலைதாவ. வீட்டுல குனிஞ்சி பறிக்கி சாணி அல்ல கூடாதுன்னு இத்தனை ஓட்டம். இது என்ன நெல்லு எல்லாம் பறக்க சொல்லுத? இங்க பாரு, இன்னைக்கு நெல்லு பறக்குனாதான் நம்ம கையில துட்டு. சரி வாங்க, அப்படியே தோட்டத்து வாக்குல போவோம். யார் வீட்லயாவது மாங்காங்க காய்ச்சி கிடக்கும், பறிச்சு கொண்டு கொடுத்தோம்னா நல்லா எத்தனை கிடைக்கும். வாங்க. சரி, எதுக்கும் கடைசி முயற்சியா கடை வழியா போவோம். யாராவது கிடைக்காமையா போயிருவாவ.
கடையில ஒருவேளை எங்க ஐயா நின்னாருன்னா, எங்க ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இதுக்கு மேல ஊர்ல இருந்து ஒரு ஆளாவி வந்துச்சு அன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள் குழி தோண்டி புதைச்சு விடுவேன்னு சொல்லியிருக்காரு எங்க ஐயா. ஆமா, எங்க ஐயா மட்டும் விருந்தச்சார் எனக்கு. எங்க அப்பெல்லாம் செருப்பத்துக்கு கட்டிவிட்டா தெரியுமா? பொட்ட பிள்ளையா நீலா பொட்ட பிள்ளையான்னு கேட்டாவ தெரியுமா? பொட்ட பிள்ளைய பத்தி இப்படி தலை குடிச்சு நிக்கேன்னு எங்க அப்பா என்ன அர்த்தம் வச்சாவ தெரியுமா? பைய உள்ள ஊழ மட்டும் சேட்டலாமா பண்ணிட்டு கிடக்க இரு, உங்க அக்கால கரை ஏத்திட்டு அடுத்த உடனே கடன உடனே வாங்கியாது ஒண்ணு நான் கரையத்தல அப்படின்னு எங்க அப்பா சவால் விட்டாவல என்கிட்ட. எனக்கு இப்பதான் ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியா? அத்தா, சாமனனு உங்க அக்காவும் எங்க அக்கா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கன்னு சொல்லிட்டா. இனிமேல் எங்க அக்கா மிரட்ட முடியாது. என்ன சொல்லுத? அப்படித்தான் வீட்டு வேலையெல்லாம் எங்க அக்காவை நான் செய்ய வச்சேன். எங்க அம்மையும் எங்க அப்பாவும் இருக்கும் போதெல்லாம் சாம் சாம்னு சொல்லுவேன். எங்க அக்கா கடப்புடன்னு எனக்குள்ள வேலையில சேர்த்து செய்வா. சாணி எழுவா, பாத்திரம் தேய்ப்பா, வீட்டை தூப்பா, கோலம் போடுவா, எல்லாம் செஞ்சா. ஏன் நான் கடையில கூட மோண்டுட்டேன். அந்த பாய கூட ஆத்துல கொண்டு போய் கழுவிட்டு வந்தா. அப்ப கூட எனக்கு கட்டி கொடுக்கல. ஏன்னா நான் சாமன் சொன்னோன்னு அப்படி நடுங்குவா. இப்ப என்ன ஆயி போச்சுது? பாட்டி சொல்லி கட்டி என்ன நடந்து நடக்கட்டும்டி அப்படின்னு என்ன பார்த்து சொல்லிட்டாள. அப்ப எல்லா வழியும் நீதான் செய்யோ. என்னானாலும் பரவாயில்லன்னு செய்ய மாட்டுக்கால. அவகிட்ட என் பாச்சா பழிக்கல. அத்தா வெறுங்கையோட வெளியில வந்துட்டேன். வீட்டு வேலை செய்யாம தான் ஓடி வந்தேன். அதுக்கு தான் எங்க அம்மா தெரிஞ்சவா என்னத்தை ஆடிட்டு கிடக்கா. கருக்கள் விடதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடணும். அப்போ உங்க அக்கா எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருப்பாளோ? அதெல்லாம் முடிச்சிருவா. சரி வாங்க, நம்ம அப்படியே பொடி நடையா போவோம். இருந்தாலும் நம்ம ஊர்ல ரொம்ப தான் பொருளி கிளப்பிட்டாலே தாவ. நாம ரொம்ப சேட்டை பண்ணிட்டாலே தாம்மா. எப்பெல்லாம் போய் சொல்லிட்டாலே தாவ பத்தியா? தானே நாம என்ன சேட்டை பண்ணோமா? இல்ல தெரியாம கேட்க நாம என்ன சேட்டை பண்ணோமா? பாயசே, நான் அப்படியே கடைக்கு போவோம். வேறே பாட்டுக்கு எல்லாம் வெளியில தான் வச்சிருப்பாங்க. ஆட்டை போட்டுட்டு போயிருவோம். ஆட்டை போடதான் முக்கியம் இல்ல, பாட்டிலோட தூக்கணும். ஆமாமா, அன்னைக்கு இறக்கப்பட்டு பாட்டில் இருக்க முட்டாய் மட்டும் எடுத்து தப்பு பண்ணிட்டோம். இன்னைக்கு பாட்டிலோட தூக்குனாதான் நம்ம மேல களவு பழி வராது. அப்படியே பக்கத்துல இறந்த புள்ள முட்டாய் தொங்கும். அதை ஒரு பாக்கெட் அத்துக்கிடுவோம். பக்கத்திலே கலர் பாட்டில் இருக்கும், அதுல ஒரு 4 தூக்கிடுவோம். பக்கத்திலே எலுமிச்சம்பழம் ஊறுகாய் கிடக்கும், அதையும் 2 பாக்கெட் எடுத்துக்கிடுவோம். தடை ஊறுகாய் நல்லா இருக்கும். ஓகே, நம்ம அப்படி என்ன சேட்டை பண்ணிட்டோமா? ரொம்ப தான் ஊர்க்காரர்களுக்கு நம்ம மேல பொறாம. உண்டிலேயே ஒளிச்சு வச்சுட்டாரு. ஒண்ணும் தேராதோ. 2 பூட்டு போட்டிருக்காவ. தாயனம்னா அப்படியே தூக்கிடுவோம். நம்மளுக்கு பயந்து எப்படி 2 பூட்டு போட்டிருக்கா பத்தியா? 4 நாவுக்கு 40 ரூபா பூட்டை போட்டிருக்காவ பாரு. அதானே ஊர்ல உண்டியில உள்ளதே 4 நாவும் 10 பைசாவும். அதுக்கு 40 ரூபாய்க்கு பூட்டு போட்டிருக்காவ. ஏன் அந்த பூட்டு வாங்கி போட்டதுக்கு அந்த 40 ரூபாய் உண்டியில போட்டிருக்க வேண்டியதானே? விடுதி, அவ்வளவுதான் நம்ம ஊருக்கார பயிர்களுக்கெல்லாம் அறிவு. கடையில யாருமே இல்ல. அந்த வாழைக்கொலை ஆட்டை போட்டுருமா? வாழைப்பழமா ஊர்ல வலிஞ்சு கிடக்கு, தேவையில்லை. எருமை நம்ம ஊர்ல மட்டும் வாழைக்கொலை வலிஞ்சு கிடக்கு. பக்கத்து ஊர் சந்தையில கொலை 8 ரூபாயா? என்னது 8 ரூபாயா? இந்த பழக்கொலையா? ஆமா, அன்னைக்கு எங்க அப்பா எங்க வாழையில உள்ளத ஒரு கொலைய 10 ரூபாய்க்கு வரைக்கும் வித்துட்டு வந்திருக்காவட்டி. எப்படி இது ரசக்கசிலி மாதிரி இருக்குது. பச்சை பழமா ரசக்கசிலியா? எட்டி நாட்டு பழம் டீ. எட்டி 12 ரூபாய்க்கு போகும் டீ. பழத்தை ஆட்டை போட்டுருமா? சந்தைக்கு எப்படி போவ? ஓட வழியா போனோம்னா சாட்டா போயிடலாம். காலைல 10 மணிக்கு தான் சந்தை திறக்கும். இப்ப போனா சரியா இருக்கும். ஆட்டை போட்டுருமா? போறதே போறோம். கூட 2 கொலை எடுத்துட்டு போனோம்னா கையோட ஒரு 40 ரூபாய்க்கு வியாபாரத்தை பார்த்துட்டு வந்துடலாம்ல. இப்ப ஒரு மூடை தானே இருக்கு. முருகன் நச்சுக்கல்ல தானே ஒரு மூடை கிடக்கு. பக்கத்துல ஐயப்பன் கடை, அங்க எப்பவுமே 2 கொலை கிடக்கும். இப்ப அலத்தாய் கடையில இருக்க மாட்டாவ. அலத்தாய் இப்ப வீட்டுல சோற பொங்கிக்கிட்டு இருக்கும். இப்ப போனோம்னா கடையில யாரும் இருக்க மாட்டாவ. இந்த கடையில யாரு இல்லைன்னா அந்த கடையில ஈ கூட ஆடாது. கொஞ்சம் ஒரு ஊர்ல பெரிய கடையே சாமன கடை தான். அதான் உங்க அக்கா லவ்வர் கடை. இப்ப பாரு, இங்க பாரு, உள்ள இருக்கிற அந்த பெரியமையா பெரியப்பா நமக்கு முத தெரியணும். ஒருவேளை அந்த சாமன் இருந்தவனா வேண்டாம், எதுக்கு செக் பண்ணிக்கிடுவோம். நம்ம பாட்டுக்கு வாழைக்கொலை அறுக்கும் போது உள்ள இருந்து யாராவது வந்துட்டாவனா வீடும் கடையும் ஒன்னா வச்சிருக்காவ. பெரிய அறையளவா இருக்கு. கடையை இங்க வச்சுட்டு வீட்டை எங்கேயாவது வைக்கலாம்ல. 2 ஒன்னா வச்சு தொலைச்சு போடுறாவ. நமக்கு தான் பெரிய அறையளவா இருக்கு. சரி சரி, எதுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வாழைக்கொலையை அறுப்போம். பெரியம்மா, பெரியப்பா,
தூக்கி மேல கெட்டி தொங்க போட்டுருவல சாண நின்று. இசை நீ கடையில தானே மோண்ட, நான் இங்கே மோன்றேன் போலுக்க. எத்தான் தண்டி இருக்காவ எட்டி ஏற்கனவே நம்மள காத்த கட்டி மேல தொங்க போட்டிருக்காவ. அது எனக்கு ஒண்ணுக்கு முட்டிக்கிட்டு வருதுட்டு. என்னமா வேணும்? இசை கையில 5 பைசா கூட இல்ல. இப்ப என்ன வேணும்னு கேட்காவ. நீ இப்ப என்ன பண்ண போற? இப்ப சும்மா தான் கூப்பிட்டேன்னா சத்தியமா காத்த கட்டி மேல தங்க போட்டுறவல. என்ன வேணும்? இதான் தண்டி இருக்கவ. இப்ப ரொம்ப முக்கியம். அந்த தண்டி உடம்ப வச்சுட்டா இப்ப நம்மள காத்த கட்டி மேல தொங்க விட போறவ. மறந்துட்டான்னு கேட்க, 1 வருஷம் கூட ஆவல. என்ன கெட்டி தொங்க போட்டிருந்தவ ஊரே வந்து விடுவிக்க சொல்லிச்சு. இவ விடுவிக்கலையே. நீ தங்கமண்டி மாமா மாமா தானே? என்ன வேணும் சொல்லுங்க, இது வேணும் சொல்லுங்க. என் பக்கம் திருப்பி விடுறால நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எப்படியாவது சமாளிச்சுட்டு வாட்டி நாங்க போறோம். என்ன சித்திமோவா? என்ன வேணும்? என்னதான் கூப்பிடுதாவல? பொண்ணு மட்டும்தான் கூப்பிடுதாவ. நாங்க ஓடிடுறோம். கொண்டு வச்சுக்கிட்டேன். என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாமே, நாங்க பெருமையை பார்க்க வந்தோம். பெருமையை பார்க்க வந்தீங்களா? எதுக்கு? மாட்டுக்கு கழனி தண்ணி வேணுமான்னு கேட்க வந்தோம். எங்க வீட்டுல கழனி தண்ணி இருக்குதா, அதான் எங்க அம்மா கேட்டு வர சொன்னாவ. என்னைக்கு? இன்னைக்கு தாமண்ணே, இப்பதான் மண்ணே. உங்க அம்மா முந்தானத்தை சொல்லி விட்டாங்களா? அது முந்தானத்துனே, இது இன்னைக்குனே. என்ன பட்டையெல்லாம் பயங்கரமா இருக்குது? நம்ம சொல்ல முடிச்சாமி பட்டனே. ஓ ஓ, பாஸ் ஆகிறதுக்காக போட்டிருக்கிய? நாம பட்டைய போட்டாலே பரிச்சைன்னு ஊருக்கே தெரிஞ்சிருவே. இதெல்லாம் போட்டு பாஸ் ஆயிருவியா? ஆமாண்ணே. திருவண்டிங்க வா. எதுக்கு? அப்படி வீரமா போக சொல்றாங்களா? அதுக்காகவே இந்த புள்ளி எனக்கு பிடிக்குது. இங்க வாயா. குசுக்கு குசுக்கு. இங்க வாயா. மாட்டே. என்ன சந்தையில வாழைக்கொலையெல்லாம் கொண்டு இறக்கிட்டேன். வாழைக்காய் ஒரு 3 வண்டி, அப்புறம் செவ்வாழை ஒரு 3 வண்டி, அப்புறம் நம்ம ரசட்டஸ்க்கு 2 வண்டி போயிருக்கு. உன் வண்டியில எதுவும் போகணுமா? அப்படி ஏன்னா இப்ப சந்தை தான் கிளம்பிட்டு இருக்கேன். மண்டிக்கெல்லாம் போயிட்டுல எல்லாத்தையும் அனுப்பிட்டேன். மண்டி காவலுக்கு அலெக்ஸ் நின்றுட்டு இருந்தான். என் சாம் எங்க போனான்? அவன் ஆளை காணல. சரி அப்ப நான் மண்டிக்கு கிளம்புத. பின்னாடி எதுவும் வலைக்கு எதுவும் போட்டு விட்டு சீக்கிரம் போட்டு விடு. வியாபாரி வாரானா, களக்காட்டு வியாபாரி, சேர்த்து எடுத்துவாரு பாத்துக்க. இல்ல ரசட்டஸ்லயும் அவன் ரோபஸ்டாவும் போட்டுவான். சரி அப்ப நான் வியாபாரிட்ட சொல்லிருட்டா? தெரியல, அப்ப நான் நேரா வயக்காட்டுக்கு போறேன். வயக்காட்டு பார்த்துட்டு வரேன். சரி நான் மண்டியில வர அலெக்ஸ் நின்னா. சரி நான் போறேன். சரிடா. ஓய் என்ன சரி கிளம்பு, நேராவது இல்ல? கிளம்பிட்டேண்ணா. என்ன? சரி நான் வரேன். என்ன என்ன வேணும்? ஒண்ணு இல்ல மாமா. டிஎஸ்கே போயிருவான். உயிர் பழச்சு வந்ததே தெய்வ சித்தம் தான் தெரியுமா? யாத்தாவி வந்து நின்னா பாரு, நான் அப்படியே பயந்துட்டேன் தெரியுமா? எனக்கு காலு கையெல்லாம் அப்படியே ஆட்ட ஆரம்பிச்சிட்டு தெரியுமா? எனக்கு ஒண்ணுக்கே முட்டிட்டு தெரியுமா? தெய்வ கடையில மோண்டல்ல அப்படி. சொல்லிக்கிட்டே இருக்க, நான் கடையில மோண்டல உனக்கு தெரியாது? இல்ல நான் நட்சத்திலே பார்த்தா தெரியுமா? இனிமேல் நான் கடையில மோண்டதுல உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இப்ப இது ரொம்ப பெரிய விஷயமா? அத்தை விடு. எப்படி நம்ம உயிர் தப்பிச்சு வந்தோம் பாத்தியா? கொஞ்சம் தான், அவ்வளவுதான் மாட்டிருப்போம். செத்தே போயிருப்போம் தெரியுமா? ஆமாட்டி, காத்தை கட்டி மேல தொங்க போட்டிருந்தோம் வச்சுக்கே, நம்ம எல்லாரும் 4 பேர் செத்திருப்போம் தெரியுமா? எத்தா தண்டி இருக்கா பத்தியா? அவைய கைய பத்தியா? எத்தாத்தா தண்டில இருக்கு தெரியுமா? அவைய கை விரல பத்தியா? எத்தா தண்டி இருந்துச்சு பாத்தியா? பார்த்தேன். அவைய மட்டும் நம்மள தூக்கி கட்டி தொங்க போட்டிருந்த எண்ணத்துக்கு ஆயிருக்கும். நல்ல நேரம் இந்த பட்டை தான் நம்மள காப்பாத்திச்சு பத்தியா? அப்ப நம்ம எப்படி பார்சல ஃபெயில் ஆயிட்டோம்? இன்னும் 3 பேப்பர் தரணும்ல டி. 2ல ஃபெயில் ஆயிட்டோமே, இன்னும் 3 பேப்பர் இருக்குல்ல. 5 பேப்பரே ஒரே நாள்ல கொடுக்காம விட்டாவல நினைச்சு சந்தோஷப்படுங்க டி. இன்னும் 3 பேப்பர் இருக்குல்ல, சந்தோஷப்படுங்க. சப்பா நல்ல நேரப்பா, நான் தப்பிச்சையம்மா. எனக்கு என்ன பயமாயி போச்சு தெரியுமா? இப்ப இவன் வேறையா?
எட்டில அன்னைக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன்னு 3 ரூபா வாங்கிட்டு போனியா, ஒரு பதிலையும் காணோம். ஆகா, இவன் திருப்பி வந்து கேப்பான்னு நமக்கு தெரியாம போச்சுடே. 3 ரூபாயை ஏப்ப விட்டு 3 நாள் ஆகுது, இப்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மீனா பிள்ளைட்ட லவ் லெட்டர் கொடுக்கறதுக்கு 3 ரூபா வாங்கினீல, என்னடி ஆச்சு? கொடுத்துட்டோம்ல. கொடுத்துட்டீங்களா? ஒரு ரியாக்ஷனையும் காணோம். அதே மாதிரி முறைச்சுக்கிட்டே போறா. ஓ, நீங்க லவ் லெட்டர் கொடுத்தன உங்ககிட்ட பல்ல கட்டவன் நினைச்சீங்களோ? 3 ரூபா கொடுத்தேனே, நாங்க எப்படியாவது பேசிடும் வச்சிருன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள சேர்த்து 3 ரூபா கொடுத்தேன். 3 ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்க லவ் லெட்டர் கொடுத்தோம். எங்களையே எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். என்ன மிரட்டினவ தெரியுமா? ஆஹா, அவளுக்கு விஷயமே தெரியாது. தெரிஞ்சு ஒருவேளை 2 பிக்கப் ஆயிட்டோம்னா விஷயத்துக்கு போட்டு கொடுத்துருவாள் அந்த மீனா. இந்த 2 சேரே விட்டுறக்கூடாதுப்பா, அவ்வளவுதான், நம்ம சொல்லி முடிஞ்சிடும். எட்டி, மீனாக்காவும் இவனு சேர்ந்துருவாங்களோ, சேர்ந்தா நம்ம சொல்லி முடிஞ்சிருமேட்டி. அது ஈஸியா இருக்கால, சேர விட மாட்டா, பயப்படாத. நம்ம ஊர்ல அப்படிலாம் யாரும் சேர்ந்ததா சரித்திரமே இல்ல. 3 ரூபா கொடுத்தேன், லவ் லெட்டர் கொடுத்தீங்களா கொடுக்கலையா? கொடுத்தோமே. ஒரு பதில காணோம், இன்னும் முறைச்சுக்கிட்டு தான் போறா. லவ் லெட்டர் வாங்கினியான்னு கேட்டேனே, இப்படி இல்லன்னு சொல்லிட்டு போனா. இல்லன்னு சொல்லிட்டு போனாலா? இல்லன்னு சொல்லல, இப்படி மண்டை மாதிரி ஆட்டின மாதிரி இருந்துச்சு. வந்துச்சா? அப்பலாம் இருக்காத, நாங்க கொடுத்துட்டோமே. அவிய கூட வாங்கி பேக்கல வச்சாவல. எட்டி ஜெபா வச்சாவலாட்டி. ஆமா, என்னனே இப்பல சொல்லுவிய? நீங்க கொடுத்த 3 ரூபாய்க்கு நாங்க கரெக்ட்டா தான் கொண்டு கொடுத்தோம். அப்ப நான் என்ன பொய்யாட்டி சொல்லுதேன்? 3 ரூபாய் கொடுத்து லவ் லெட்டர் கொடுத்தா அந்த பிள்ளை எனக்கு ஏறத்து கூட பார்க்க மாட்டேங்குது. இதுக்கு நானே கொடுத்து பண்ணட்டி. அப்ப எங்களுக்கு 3 ரூபாய் எப்படி கிடைச்சிருக்கும்? இப்போ என்னனே? எடி வேண்டாம், இதுக்கு அப்புறம் நான் ஏன்டி மறைக்கணும்? உண்மை சொல்லுங்க டி. இல்ல இல்ல, வேண்டாம் டி, விடு. என்ன உண்மை? விடுங்கனே, அதெல்லாம் வேண்டாம்னே, விடுங்கனே. உங்க மனசு கஷ்டப்படுதாமே நாங்க எதுமே சொல்லல. எதுக்குனே? வேண்டானே, விடுங்கனே, மனசு தேத்திட்டு போங்கனே. வேண்டாண்டி, நம்ம 3 ரூபாய் வாங்கி இருக்கோம். அண்ணன்கிட்ட உண்மை சொல்லிடுவோம். என்னாச்சு? கோபப்பட்டாலோ? லவ் படிச்சு பார்த்தாலா? நான் பெருசா எழுதலையே, கல்யாணம் பண்ணிக்கிறேன் விருப்பம் தானே கேட்டேன், வேற ஒன்னும் சொல்லலையே. ஓ, இதுதான் உள்ள இருந்துச்சா? அதை கூட நாங்க படிச்சு பார்க்கல. அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லனே, அதெல்லாம் அவளுக்கு விருப்பம் தான். விருப்பம் தானா? ஏனே, படிச்சவிய மெக்கானிக் இன்ஜினியர் எல்லாம் படிச்சிருக்கிய, ஒரு லவ் லெட்டர் கொடுக்கும் போதே ஒரு காதலிக்கு சேர்த்து ஏதாவது கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாது? என்ன சொல்றது இந்த பிள்ளை? ஏனே, வெறும் லவ் லெட்டர் கொடுத்தோம், திங்கிற பொருள் ஏதாவது வச்சு கொடுத்துருக்கலாம் நானே. இந்த படத்துல எல்லாம் காட்டுவாப்ல, ஏதாவது வச்சு கொடுத்துருக்கலாம் நானே. ஓ, அப்படியா? சரிண்ணே, நாங்க மறுபடியும் பேசி பார்க்கோம்னே. ஒரு நிமிஷம் இங்க நின்னு இப்ப வந்துருவேன். சப்பா, இவன் லவ் பண்றங்க பேர்ல நமக்கு மெண்டல் டார்ச்சர் கொடுக்கானே. 3 ரூபா வாங்கிட்டு 3 நேரம் முடிச்சிட்டு போறான். எரிச்சலா இருக்கட்டி. விட விட, இன்னையோட எனக்கு முடிவு கட்டிடுவான். அவளுக்கு உன்னை பிடிக்கவே இல்லையான்னு சொன்னோம்னா அவன் பாட்டுக்கு தாடி வளர்த்துட்டு அலைவான். போதும் போதும், அதுக்கப்புறம் இவன் தொந்தரவு முடிஞ்சிடும். ஆமாட்டி, முத 2த்துக்கு பிரேக்கப் பண்ணி விடுங்கட்டி. அந்த மீனாக்காவும் லேஸ் பட்டவல்ல, இவனே தான் பாத்துக்கிட்டு அலைவா. 2த்தையும் பிரிச்சு விட்டுட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். வருவான்ல, பிரிச்சு விட்டுருவான். இவனெல்லாம் பிரிச்சு விட்டதம்பி இந்த ஊர்ல நாம டிராவல் பண்ண முடியும். இதுல லவ் லெட்டரும் 5 ரூபா முறுக்கு பாக்கெட் இருக்கு, அவர்கிட்ட கொடுத்துருவீங்களா? தேங்காய் பால் முறுக்கு செம்ம ருசியா இருக்கும். தேங்காய் பால் முறுக்கா? அது ருசியா தானே இருக்கும். ஆத்தி, அநியாயத்துக்கு இவன் காதலை பிரிச்சு வச்சு நமக்கு கிடைக்க வேண்டிய காணிக்கெல்லாம் கெடுக்க பார்த்தாம இவில வச்சு இது 1 வருஷம் ஓட்டலாம் போலுக்க. ஏனே, அது தேங்காய் பால் முறுக்கானே? ஆமா, நெய் தேங்காய் பால் சேர்த்த முறுக்கு 5 ரூபா. வாழைக்கொடியை திருடி வித்திருந்தா கூட எனக்கு அவ்வளவு தெரியிருக்காரு. 5 ரூபாயா? ஆகா, முறுக்கு கண்ணால பார்த்து பல நாள் ஆகுது, தீபாவளியோட பார்த்தது. நாக்கு இப்பவுமே துரு துருன்னு வருத. இசை, லவ் லெட்டர் சீக்கிரம் வாங்குங்க டி. என்ன எப்படி கொண்டு குடுக்கணும் மட்டும் பாருங்கனே. முறுக்க என்கிட்ட சாப்பிட்டாலான்னு சொல்லணும்னே, அவ எப்படி எப்படி சாப்பிட்டாங்கிறது என்கிட்ட சொல்லணும். எப்படி எல்லாம் சொல்றோம் மட்டும் பாருங்கனே. அந்த அக்கா சாப்பிடுற அழக உங்ககிட்ட விவரிச்சு சொல்ல வேண்டியது எங்க பொறுப்புன்னு. அவிய எப்படியெல்லாம் ரசிச்சு ருசிச்சு இந்த முறுக்க சாப்பிட்டாவன்னு நாங்க சொல்லுதோம்னே. ஆகா, தேங்காய் பால் முறுக்கா. அப்பா, தீபாவளியோட பார்த்தது. கொடுங்களே, நாங்க கொண்டு கொடுக்கணும் சீக்கிரம். யாராவது அவிய பாட்டி வீட்டுக்கு போயிருவாங்க. எனக்கு பாட்டி வீட்டுக்கு போகலா? கடக்கானே, நீங்க கொண்டாங்கனே. லவ் லெட்டர் கரெக்டா கொடுத்துட்டு முறுக்கு அவ எப்படி சாப்பிட்டாங்கிறது என்கிட்ட வந்து சொல்லணும். சாயங்காலம் ஒளியும் பார்க்க வரீங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, அங்க வச்சு சொல்லணும்னு. ஒளியுமா சொல்லிருந்தோம்னே. சரி சரி, இந்தாங்க. எங்களுக்கு ஏதாவது அன்னைக்கு தானே 3 ரூபா கொடுத்தேன். அவளுக்கு 5 ரூபாய்க்கு நெய் முறுக்கும் தேங்காய் பால் முறுக்கும், எங்களுக்கு அன்னைக்கு கொடுத்த 3 ரூபாய் கணக்கு சொல்லுதியோ. இருடம்மா, உன்னை ஒன்ன வச்ச பல வருஷம் ஓட்டுறான். காதல் என்னைக்குமே சேராது.
கொண்டாங்கனே. அவன் கிடக்கானே ஈவர்க்க இல்லாதவா. நீங்களே உங்க காதலிக்கு 5 ரூபாய்க்கு தேங்காய் பால் முறுக்கு வாங்கி வச்சிருக்கியா? இதுல எங்கிட்டு வர கேட்க வேண்டாம்னே. நீங்க எங்க அண்ணன் மாதிரினே. அன்னைக்கே 3 ரூபா தந்துட்டீனே, போதும்னே. இல்லங்கம்மா, சீக்கிரம் கொண்டு கொடுங்கண்ணே. அவ திங்கிற அழக மட்டும் என்கிட்ட சொல்லிடணும். கட்டாயம் சொல்லுவோம்னே, சீக்கிரம் கொடுங்கனே. இல்லங்கம்மா, இந்தாங்க. கொண்டாங்கனே. கரெக்டா கொடுத்துடணும்னே. அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவோம்னே. நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை. இந்த நாளை கொண்டாடுறோம்டி. இப்பமே ஆத்தங்கரைக்கு போறோம், இத செலிப்ரேட் பண்றோம். வாங்கடி. போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. உனக்கு இருக்கு இன்னும் யாராலமா தானே. என்ன கோழி அங்க மேட்ச் விடுதாவளா? என்ன கோழி அங்க பெத்துங்க. வாங்க தரவனாச்சி, வாங்க. என்னமோ சும்மா இருக்கீங்களா? சவத்துக்கு என்ன குறை? நல்லா இருக்கும், அலைஞ்சாலையும் ஓடுது. ஏன்னா பயணிலாம் காக்கிலாம் இப்படி கருப்பட்டிலாம் என்ன விலைக்கு போய்கிட்டு இருக்கு? ஆமா, கருப்பட்டிலாம் வாங்கி நக்கிட்டு தான் போவாளுவ. 5 ரூபாய்க்கு தரியா 4 ரூபாய்க்கு தரியான்னு கேட்காளுவ. இருக்கிற வேற எதுக்கு காணாதனாச்சி? இப்படிலாம் இருந்தா என்னைக்கு நாங்க புள்ள குட்டிக்கு நகை நட்டு சேர்க்க எப்படி பார்த்தாலும் 25 30 பவுன் கேப்பானுவ. என்னத்த சொல்ல? அதுக்கு என்ன பாத்துக்கலாம். தரவாச்சு. ஏன் தம்பி மேட்ச் ஆகும் தம்பி? நான் இப்பதான் கடையில வந்து அப்போ பாக்குறேன்னு நினைச்சேன். அப்பா இருக்கவள கடையில? அப்பா இருந்தவ. எங்க ரோட்ல போனீங்கன்னா அதான் சொல்லி விட்டாவ. நம்ம சாணுக்கு தான் சொல்ல வந்தேன். அதான் அப்ப கூட்டு விட்டாரு. எப்போ அவன் ஆளு வாட்ட சட்டமா இருக்கான். பொண்ணு இடுப்புக்கு தான் இருக்கும் எப்படி பார்த்தாலும். ஆனா அண்ணன் கொஞ்சம் சொத்த பிள்ளையா வேணும்னு கேட்டுட்டு கிடக்கான். அதான் ஒரு இடத்துல நம்ம மேலுக்கு செவனுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு பாத்துக்க. அதான் அப்பா பார்த்து பேசலான்னு வந்தேன். புள்ள கொஞ்சம் லைட்டா சோத்த பிள்ளையா இருக்கா. என்ன +2 தான் முடிச்சிருக்காளாம். அண்ணன் கேட்ட மாட்டான், அவன் டிகிரில கேட்கான். சோப்பா, கல்ல கண்ட நாயக்கானும் நாய கண்ட கல்ல கண்ணுங்கிற கதையா இருக்குது. அமைஞ்சதுன்னா உடனே வேண்டாங்க, அமையலன்னா உடனே வேணுங்க. என்னத்த சொல்ல? அண்ணாச்சி சொல்லுங்க பாக்கியம்மா, சொல்லுங்க. இல்ல ஒரு 15 பவுனு 10 பவுனு இல்ல, மூத்தவா இந்த வருஷம் 12 முடிச்சிருவா. அது சரி, உள்ளதான் அழகு போல இருக்கால, அதெல்லாம் எவனும் கட்டிட்டு போயிருவான். ஆமா, நகை இல்லாம எவன் கட்டிட்டு போவான்? ஒரு 15 பவுனு போடுவான். எப்படின்னு 2 மாசத்துல அவளுக்கு 12 முடிஞ்சிருவோம். அதான் காலகாலத்துல ஒத்தனை பார்த்து பிடிச்சு கொடுத்துட்டோம்னா இந்த அடுத்து ஒண்ணு வச்சிருக்காங்க பத்தி பையன் உள்ள பண்ற சேட்டை முடிய மாட்டேங்க பாத்துக்கங்க. இவளை கரையத்தினாதான் அப்புறம் அவளுக்கு ஏதாவது பார்த்து பிறகு செய்ய முடியும். சரிங்க பாக்கியம்மா, நல்ல பயலா இருந்தா நான் சொல்லுவேன். தோட்டத்துல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பாருங்க. அவ கொஞ்சம் இங்க வேலையில பாப்பா. பயணி அந்த மாதிரிலாம் வேண்டாம். தோட்டத்து வேலை புள்ள பாத்துக்கிட மாட்டா பாத்துக்கங்க. சரிம்மா, நான் பாக்கேம்மா. ஏதாவது கவர்மெண்ட் வேலை கிடைச்ச மாதிரி. ஏமா போறது 15 பவுனு, கவர்மெண்ட் வேலை எல்லாம் கிடைக்குமாமா? இல்ல புள்ள கொஞ்சம் அழகு போல இருக்கல்ல. அதெல்லாம் அழகு போல இருந்தாலும் கேட்க நகை நட்டு தானே கேட்பாவ. இல்ல கவர்மெண்ட் வேலைன்னா புள்ள கொஞ்சம் இருந்து சாப்பிடுவா. சத்தே பிடிக்க மாட்டேங்குது பைய உள்ளக்கு. அதான் வேலை சொல்லி அவளை பாத்துக்கிட மாட்டா, அதுக்குத்தான். சரி, ஏதாவது வேலை செய்யற பையனா பாக்க. இல்ல, என்னால ஏழு இல்லாம இருக்க முடியாது. அவ எனக்குதான். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. கொஞ்சம் நல்ல இடமா இருந்தா பாருங்க. அம்மா என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? மாப்பிள்ளை பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கா. கேட்டுச்சா? நீங்க எப்படிங்க? ஐயோ, எங்க அம்மா பெரியதா நிக்கா. தெரியும். இங்க பாரு, என்ன பேசினா பார்த்தல, எனக்குலாம் நீ இல்லாம இருக்க முடியாது. அதுக்குதான் எங்க உசுரை கொடுத்து காதலிச்சோமா. சரி, அது எப்படி நான் முடிப்பேன்? நீங்க சீக்கிரம் வெளியில போங்க. வா, ஓடி போலாம். என்னது? இங்க பாரு, ஒன்னும் வேற வீட்டுல கட்டி கொடுத்துருவா போலுக்கு. எனக்கு பயமா இருக்கு. எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. அவன் இருக்க தோரணைக்கு இப்போதைக்கு பொண்ணு அமையாது. அவனுக்குன்னு ஒருத்தி பிறந்திருக்காளே தெரியாது. பாரு, நம்ம ஓடி போயிருவோம். வா, சொல்லிட்டேன். என்னட்டி பிடிச்சதா? எங்க அம்மா வெளியே நிக்க பார்த்தா அவ்வளவுதான். எங்க அம்மா கொல்லி கட்டையாலே நடிச்சு விடுவாங்க. அப்ப அடிக்கு வேண்டி எங்களை வாழ மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னால ஒண்ணு பிரிஞ்சு இருக்க முடியாதுட்டு. கட்டி பிடிப்போமா? வாட்டி கட்டி பிடிச்சிடுவோமா? கொன்னுறேன். இல்லடி, இதுவாயி நம்ம ஓடி போயிருவோம். தேவையில்லை, எனக்கு பரிச்சையே ஆரம்பிக்கல. கலெக்டருக்கா போறா? இல்ல வாயண்டி. நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வேணா குடி தோண்டி புதைச்சிருவாங்க. பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சும்மா இருங்க. சரி, நீங்க சீக்கிரம் இருந்து போங்க. எங்க அம்மா பார்த்தா அவ்வளவுதான். இன்னொன்னு, என் தங்கச்சி இப்பதான் பட்டையெல்லாம் போட்டுட்டு தெருவுக்கு போயிருக்கா. எந்த நேரத்திலும் போய் உள்ள வீட்டுக்கு வந்துருவா. வந்தான்னு வச்சுக்கோங்க, அம்மா அப்படின்பா. போச்சுது.
இப்ப அதெல்லாம் உனக்கு முக்கியமாட்டி உன்னை வேற இடத்துல பேசிட்டு இருக்க வாட்டி. அதெல்லாம் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. அப்பெல்லாம் ஒரு நிலைமை வாழ மாட்டேன். வாழ்ந்தாலும் செத்தாலும் உங்க கூட தான். என்னத்த கூட நான் வாழ மாட்டேன். அப்படி வாழ செத்து போயிருவேன். சேர்ந்து போயிருவோம்னா வாழ்ந்தா சேர்ந்து வாழ்வோம், இல்லைன்னா சேர்ந்து போயிருவோம். நீ இல்லாம என்னால வாழ முடியாதுடே. நானும் நீங்க இல்லாம வாழ்ந்துக்கிட மாட்டேன். கட்டி பிடிச்சுக்கிட்டா உங்க அம்மா வெளியில தான் நின்னாவ. ஒண்ணு வேணாம். கொஞ்சம் போல கட்டி பிடிச்சுக்கிட்டா ஆசையா இருக்குடே. உங்ககிட்ட கேட்டுதான் கட்டி பிடிக்க முடியும், ஏன்னா நீ கத்திருவ. உங்க கெட்டி பிடிவல அப்படி இருக்கு. இப்பெல்லாம் ஒண்ணு கட்டி பிடிக்க கூடாது. ஆசையா இருக்குல்ல, இருந்தா அதான் யாரும் இல்லல கட்டிக்கிட்டா. வேணாம். அப்படி சொல்லாத, வேணாம். நான் கட்டி பிடிப்பேன். ஏன்டி இந்த காதலிக்கவிக்கு எல்லாம் வாங்கி கொடுக்காவ? அதான் மட்டும் எனக்கும் தெரியல. அப்போ காதலிக்கவிய இதெல்லாம் வாங்கி கொடுப்பாவளோ? அப்படித்தான் நானும் நினைக்கேன். நானும் பாத்திருக்கேன். நம்ம ஊர்ல காதலிக்க அன்னை மாதிரி எல்லாம் காதலிக்கலுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்காவ பாத்தியா? ஆமாட்டி, இந்த காதலிக்க அன்னை மாதிரிலாம் இந்த அக்கா மாருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்காவ பாத்தியா? தினமும் கேட்டா கூட வாங்கி கொடுப்பாவ போலுக்க. அரே 5 ரூபாய்க்கு நம்ம அம்மா கூட நமக்கு தர மாட்டாவ. அப்போ காதலிச்சா இதெல்லாம் கிடைக்கும். இசை, அப்ப நம்மளும் காதலிப்போமா? என்னடி சொல்லுத? நம்மளும் காதலிச்சா இதே மாதிரி முறுக்கு அதிரசம் சுசியம் எல்லாம் கிடைக்கும்ல. நம்மளெல்லாம் யார்ட்டி காதலிப்பா? நம்ம லட்சணம் தான் எல்லாருக்கும் தெரியுமே. நம்ம ஒரு பயல் நம்மள கண்டால ஓடி ஒளிவானுங்க. நம்ம சேட்டை குறைச்சு பண்ணிருக்கலாமோ? நம்ம மட்டும் சேட்டை குறைச்சு பண்ணிருந்தா நம்மளையும் யாராவது காதலிச்சிருப்பாவ. இப்படி தினமும் முறுக்கு அதிரசம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவத்தியா? இப்ப என்ன, ஏதாவது காதலிக்கிறதுக்கு ஒரு பையன் வேணும். காதல் சொல்லிட்டோம்னா நமக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருவான். அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுட்டி? ஆமாட்டி, காதலிச்சா இதெல்லாம் கிடைக்கும். அப்போ நம்ம காதலிச்சிருவோமா? எதுக்கு கோயில் உண்டியலு மாரியப்பன் பேச்சம்மா வீடுன்னு களவாண்டுக்கிட்டு பேசாம காதலிச்சிருவோம். ஒருவேளை காதலி வில்லங்கமா போயிட்டா நாம என்ன உண்மையா வாட்டி காதலிக்க போறோம்? இல்ல, உண்மையா நமக்கு வராதே. டீ ஊர்ல தெரிஞ்சிச்சுன்னா தெரிஞ்சாதானே. சரி, நம்ம கிளாஸ்ல படிக்காமல பிரவீன், ஜோஸ், அப்புறம் மாணிக்கம், அப்புறம் தவசி எல்லாரையும் காதலிச்சிருவோமா? ஏன்டாவே ரொம்ப சேட்டை பண்ணுவான். ஆமால மாணிக்கம், ஒருத்தரை நம்ம 4 பேர் காதலிக்க கூடாது. அப்புறம் நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நல்ல நேச்சனை காதலிக்கல என்னட்டி செய்வாவ? அதான் எனக்கும் தெரியல. உங்க அக்கா காதலிக்கலாட்டி உங்க அக்கா என்ன பண்ணுவா தெரியலையே. தனியா உட்காந்து சிரிப்பா. சாமானிய ரோட்ல போனா ஓடி போய் எட்டி பாப்பா. அதான் முட்டி காதலி. இதான் காதலாங்க. அதாவது கடையில இருப்பாவல, போய் கடையில போய் பார்த்துட்டு வந்திருக்கோண்டி தானே. நானும் அப்படித்தான் நினைப்பேன். சாமனே ரோட்ல போனா போதும் எங்க அக்கா ஓடி போய் செவுரு வழி எட்டி பாப்பா. நான் கூட எங்க அக்கா கேட்பேன், ஏன் இந்த சாமனை கடையில தானே இருப்பாவ, அங்க போய் பார்க்க வேண்டியதானே. போட்டு எரும மாட்டி அப்படின்னு சொல்லிடுவா. அப்போ காதலிக்கல கண்டா நம்மளும் ஒளிஞ்சு பார்க்கணும், அப்படிதானே? அப்படித்தான் நினைக்க. வேற உங்க அக்கா என்ன பண்ணுவா? அன்னைக்கு இப்படித்தான் எங்க அம்மா கருப்பட்டி பணியாரம் செஞ்சாவ. சரி, என்ன ருசியா இருந்துச்சு தெரியுமா? விஷயத்த சொல்லு. உடனே எங்க அக்கா, எம்மா நான் தண்ணி கோரிட்டு வரேன் அப்படின்னு குடத்தை தூக்குனா. சரி, நானும் சரி எங்கடா குடத்தை எடுக்கான்னு பார்த்தா குடத்துக்குள்ள ஒரே பணியாரம் நாத்தம். என்ன சொல்லுற? கருப்பட்டி பணியாரத்தை எங்கேயாவது ஒளிச்சு வைக்க முடியுமா? அந்த கருப்பட்டி பணியாரம் வாடையே காட்டி கொடுத்துரும். அது குடத்துக்குள்ள வைக்க அது வாடை அடிக்காம இருக்குமா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். சத்தாடி, உன்னை குடத்துக்குள்ளே எட்டி பார்க்க ஒரு 8 பணியாரம் இருக்கும். எங்க அம்மா எனக்கு கொடுத்ததே 3 பணியாரம் தான். அவ சாமனுக்கு 8 பணியாரம் ஒளிச்சு வச்சிருக்கா. தாயே, விட்டுவேனா? அது வந்து ஒண்ணு தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் 7 தான் கொண்டுட்டு போனா. அதை கொண்டு போய் சாமனுக்கு கொடுத்தா. இந்த கொத்தங்கல்ல வச்சுதான் கொடுத்தா. அவள தின்னாவ. ஓ, இதான் காதலா? அது நம்ம வீட்ல எது செஞ்சாலும் இந்த பயலுக்கு கொண்டு கொடுக்கணுமா? ஆமாட்டி, அதான் காதலிட்டி. இசை, வேற என்ன பண்ணுவ காதலிக்கலாம்? அவிய பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இவிய பின்னாடியே வருவாவ. கோயிலுக்கு போனா பின்னாடியே வருவாவ. யாரு பாக்காதன அப்படி சிரிப்பாவ. அப்ப நம்மளும் சிரிக்கணுமா? அப்படித்தான் நினைக்க. வேற என்ன பண்ணுவாவ? அது என்ன ட்ரெஸ் போட்டு வச்சதாவளோ அதுதான் இப்போ ஆடுவாவ. உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு அப்படித்தான் நானும் எங்க அக்காவும் இந்த வேத கோயிலுக்கு போனோம். நம்ம ரோசி அக்கா இருக்காவல்ல, அதைய கூப்பிட்டாவ. நானும் எங்க அக்காவும் போனோம். எங்க அக்கா ஒரு மஞ்சள் கலர் தாவாணி தான் போட்டா. சாமனே தெருவழியா போனாவ.
போய் என்னமோ சிக்னல் காட்டினா எங்க அக்கா. கொஞ்ச நேரத்துல அந்த ரோஸ் கலர் தாவணி இருக்கு பாரு, எங்க அக்கா போடுவா பாரு, அத போட்டுட்டு போறாள. ஏ தாயே, அவிய என்ன போட சொதாவல அதுதான் இங்க போடுவாவ. இது நமக்கு செட் ஆகாத. நமக்கு செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். நான் தாவணி போட்டா எங்க அம்மா அடிப்பாவ. மூத்தவளே கரையத்த முடியாம இருக்கு, நீ எதுக்கு தாவணி எடுத்து போடுறேன்னு எங்க அம்மா கொளுத்தி புடுன்ட்டாவ. எங்க அம்மா சேலையில தான் அந்த பாவாடை சட்டை தச்சு தருவாவ. அப்போ காதலிச்சா எல்லாம் கிடைக்கும், நம்மளும் காதலிக்கலாம். இப்போ ஊருக்குள்ள முத வேலையா நம்ம காதலிக்கிறதுக்கு யாரையாவது தேடணும். சண்டித்தனமா பண்றால சேர்த்துறாதீங்க. அந்த பிள்ளைல நமக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்க மாட்டானுவ. கரெக்ட் கரெக்ட். எடி நம்ம கிளாஸ்ல படிக்காமல, எடி 7ஆம் கிளாஸ்ல ஒரு பையன் படிக்காமல டி, நம்ம கிளாஸ் 9ஆம் கிளாஸ்லயே பாரு. சரி, அப்போ முத வேலையா நம்மளும் இதுல இறங்கிட வேண்டியதா. இறங்குனாதான் நம்மளும் நினைச்சதை திங்க முடியும், நம்மளும் மிரட்டி பறக்கி எல்லாத்தையும் வாங்க முடியும். அப்பாடா, இனிமேல் நமக்கு துட்டு பிரச்சனையே இல்ல. கோயில் உண்டில கை வைக்கணும் அவசியமே இல்ல. நாம இன்னைக்கே போய் நமக்கு ஒரு காதல தேடுதோம், நாளைல இருந்து அவங்க நமக்கு வாங்கி கொடுக்க போறாவ. சரி சீக்கிரம் வாங்க, தெருவுல போய் தேடுவோம். ஆமாட்டி சீக்கிரம் போவோம், இல்லன்னா இந்த பயல்வ எங்கயாவது மட்டை கலப்பி தூக்கி கிளம்பிடுவானுவ. சீக்கிரம் வாங்கட்டி.